நான் பேசுறதெல்லாம் உங்க டிவில எப்ப வரும்? அம்மா என் பேர் குழந்தை. ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு கிராமத்து சமையல்ங்கிற ப்ரோக்ராம்ல வரும். இன்னைக்கு நம்ம பேச போற இந்த சப்ஜெக்ட்ங்கிறது நான் பர்சனலி ஃபேஸ் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அப்படியே போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. சென்னையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு பெரிய ஹோட்டலில் நான் ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தப்போ என் பக்கத்தில் ஒரு நல்ல பெரிய மீசை வச்ச ஒருத்தர் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அங்கேருந்து வரவங்க எங்களுக்கு முன்னால் 2 சீட் இருக்கு வராங்க. அந்த சீட்டுக்கிட்ட வந்துட்டு பார்க்குறாங்க, பார்த்துட்டு வேற இடத்துல ஒரு சூஸ் பண்ணி போய் அங்கே உட்காந்துக்கிட்டாங்க. என்னது சும்மா மீசியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குங்கிறதான் யதார்த்தத்தில் கூட உண்மை. ஒரு அது கிறுக்கி சிறுக்கி அவ சொகத்தை பார்த்து லவ் பண்ணுவா, சொத்தை பார்த்து லவ் பண்ணுவா. இவன் ஒசரத்தை பார்த்துலையா லவ் பண்றா. இந்த பா சூதுவாது எதுவுமே தெரியாது. அந்த பால் வடிகிற மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. டிகாஷன் இருந்தா காஃபி போட்டே சாப்பிடலாம் சார். இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா? நீங்களா யாருடா? How do I tell you? வெளி உலகத்துக்கு போகும்போது நம்மளை பார்க்கும்போது தனி மனிதனா அவருக்கு தெரியணும். இந்த தெருவில் பேசக்கார போறா இருப்பான். நீ யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் உன்னை பத்தி எனக்கு அபிஷேக் இதான் வேலையும் எனக்கு இதான் இப்படிதான் முறிக்கின்னு இருக்க வேலை. நீங்கள் கேட்டுக்க வயசுல இருந்து மீசையை பார்த்து அப்படியே ஒரு பயம் இருக்கும் எனக்கு. இருக்கா இல்லையா? பார்த்திருக்காங்களா பார்க்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். பக்கத்து வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு கூப்பிடுவாங்க, மாமாவை கூப்பிடு, அப்பதான் அவன் கொஞ்சம் பயப்படட்டும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரர் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. பூச்சாண்டி மாதிரி அப்படி கேட்பேன் நானு. எங்க வீட்டுக்காரரை பார்த்தா பூச்சாண்டி மாதிரி தெரியுது. அதுக்காக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சார். நேற்று கூட தான் எங்கள் வீட்டுக்காரம்மா கடைக்கு போயிட்டு சொல்லிச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எய்த்து பிள்ளை ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு அம்மா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மா எங்கள் வீட்டுக்காரம்மா கூட ட்ரெயிலிங் கிளாஸ் படிச்சிருக்கா. அவங்களுக்கு தெரியும், எனக்கு யாரும் தெரியல. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஏய் சாப்பிட்றியா இல்லையா? இந்த மாமா மீசக்கார மாமாட்ட சொல்லிடுவேன், பிடிச்சிட்டு போய் சொல்லிடுவேன் அப்படின்னு. அதுக்கு நான் ஏய் திங்கிறா இல்லையா, பிடிச்சிட்டு போயிடுவா அப்படின்னு. அது 2 வாய் தின்றுச்சு. அதுக்கு என்ன செய்யுது? வேலு வேணாண்டா, தப்பு பண்ற. சொல்ல நான் ஏறினேன் சார். ஏறின உடனே 2 குழந்தை அழுதுது. நான் அடுத்த பஸ்ல இதுலயே இறங்கிட்டேன். உங்களை பார்த்தா அழுது சார் குழந்தை. நீங்க தயவுசெய்து இறங்கிடுங்க சார். என்ன ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. என்னம்மா நான் ஒன்னா மறைச்சிக்கிறமான்னு கூட மறைச்சிட்டேன். இருந்தாலும் சார் அழுவு சார். நீங்க சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? பப்ளிக்ல சாப்பிடும்போது அந்த தயிரோ எதனாலாம் ஒட்டிக்கும் போது நம்மளுக்கு பார்க்க ரொம்ப சங்கடமா. வீட்டுக்கு வேலைக்காரி வர மாட்டேன். வீட்டுக்கு வேலைக்காரமா வராது. வேலைக்காரி ஐயோ அடுப்பு மாதிரி எடுப்பு வச்சுக்கிட்டு இவன் இருக்க நேரம் பார்த்து என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாள். நம்மள்ட்ட உள்ள வீக்னஸ் பூரா வேலைக்காரி மூலியமாக தான் வெளியே போகும். சரி, அது எல்லாருமே தெரிஞ்சு அது யாருமே கடைப்பிடிக்கிறது கிடையாது. இன்னைக்கு ராத்திரி கோழி அமைக்கிற மாதிரி நசுக்கு அமைக்கிறேன். என்ன கட்ட இது டூ மச். யாருமே போய் நான் போய் பேச மாட்டேன். அவங்க பேசினாதான் நான் பேசுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. துண்டை போட்டு அந்த மாட்டை பிடிச்சிட்டு சைக்கிள்லேயே போவேன். மாடு சைக்கிள்லேயே கூடவே வரும். இல்ல புரியல. ஐயான்னு யாராவது கூப்பிட்டா டக்குன்னு அந்த மாடு நின்னுக்கிறேன் எனக்கு முன்னாடியே.
ரேஷன் கடையிலண்ணே ரேஷன் கடைகள். கியூல நின்னு வாங்குறதுக்கு கூச்சமா இருக்கும். நாளைக்கு இதை வச்சுதான் பில்டப் பண்ணலாம். மகனே எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? பெரியப்பா ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீசை மட்டும் வச்சுக்க கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. சார் இந்த மீசை ஆக்சுவலி பிடிக்கலன்னு ஒரு விஷயம். ரெண்டாவது தேவையில்லாத வேலை. உங்க மீசையை பார்த்துட்டு உங்க மனைவி பேசாம போயிடுறாங்க. இல்ல அது வந்து நம்ம மீசைக்குள்ள பல விஷயங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது வந்து யாருக்கும் தெரியறது இல்ல. ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. வெளில போனேன் எங்க அப்பா கூட. அப்பதான் முதல்ல சிரிச்சதை பார்த்தேன் எங்க அப்பா. அப்ப என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. நான் வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல கேட்டது இதுதான், உனக்கு சிரிக்க தெரியுமா அப்பான்னு கேட்டேன். சாம்பார் அப்ப எனக்கு